கீழே டைப் பண்றேன். நீதா லவ் ஆஃப் மை லைஃப். நிஜமாவா? லோரி லவ் ஆஃப் மை லைஃப். சதி, அன்பு. நம்ம வாழ்க்கையோட லட்சியமும் நம்மளோட பயணமும் அன்புல இருந்து தான் தொடங்குது. ஆனா பாதியில எங்கேயோ நின்னுடுது. நாம எல்லாரும் நேசிக்கிற நம்ம அக்கம் பக்கத்தார், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள், நம்ம நலம் விரும்பிகள் எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும், நம்ம மேல அன்பு செலுத்தணும். ஆனா நம்ம வாழ்க்கையில யார் கூட இணைச்சிக்கிறோமோ அவங்களோட அன்பு மட்டும் அதிகமா கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சில சமயம் அவங்களுக்காக அடையாளத்தை கூட விட்டு கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதிகமான கிரைம்ஸ் அன்புங்கிற பேர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. கிரைம் அண்ட் பேஷன், குற்றங்கள் மற்றும் இந்த அன்பு, இது ரெண்டையும் நாம ஒன்னா இணைச்சு பார்க்க முடியுமா? அது தவறு இல்லையா? வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கையோட ஸ்பெஷல் சீரீஸ் விமன் அகெயின்ஸ்ட் கிரைம்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற கதை நவி மும்பை ஜுஹி நகரை சேர்ந்தது. அங்க வீணாவும் நீதாவும் தன்னோட வாழ்க்கையோட போராடிட்டு இருக்காங்க. சிலர் அன்புக்காகவும் சிலர் அன்பான துணைக்காகவும். ஆனா இதுக்கு நடுவுல வேற யாரோ இருந்துகிட்டு கிடைக்க வேண்டிய அன்பை கிடைக்காம செய்யறாங்க. சோகம், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நேரா கார் முன்னாடி வந்து நிக்கிற. சோகம், நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? என்னை விட்டுடாத. இத பாரு, உனக்கே நல்லா தெரியும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். நீ இல்லைன்னா நான் நிஜமாலே செத்துருவேன். கேளு, பிரேக்கப் எல்லாம் சகஜம் தான், சரியா? அதோட நான் ஒன்றும் பெரிய கிரைம்லாம் ஒன்றும் பண்ணல, புரியுதா? இப்ப கிளம்பு. சரி, காரணத்தை சொல்லிட்டு போ சோகம். நான் உன்னை லவ் பண்றேன்னு தான் முதல்ல இருந்து தோணுச்சு. ஆனா நான் உன்னை பண்ணவே இல்லை, சரியா? இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அதோட காலும் பண்ணக்கூடாது, அதோட இந்த முகத்தெல்லாம் என் முன்னாடி கொண்டு வந்துடாத, சரியா? உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். போடி, உட்கார்றா. அவ உனக்கு 1.5 வருஷமா கேர்ள் ஃப்ரெண்ட். புது பொண்ணு கிடைச்சா இப்படிதான் பண்ணுவியா? டேய் உன் அட்வைஸ் இங்கே நிப்பாட்டுறியா? பின்னாடி ஆளுற பொண்ணுங்களா எனக்கு தேவையே இல்லை. பட் நான் சொல்றத கேளு. நீ பாட்டை கேட்டுட்டே வா. ஏய் ராகுல், அவ உன்னை கண்டுக்கவே இல்லடா. வாய மூடுறா, அவ வேற எதுவும் கவனிக்கிறா. நான் போய் பாக்குறேன். ராகுல், என்னடா பண்ற? மொத்த புக்ஸும் விழுந்துருச்சு பாரு. என்ன வீணா, நானே ஒரு வாரம் கழிச்சு பாக்குறேன் உன்ன. என்னையே நீ திட்டிட்டு இருக்க? உனக்கு தெரியும்ல மாக் டெஸ்ட் நடக்குது. ஆமா எனக்கு தெரியும். ஆனா மாக் டெஸ்ட் முடிஞ்சாச்சுல்ல, இப்ப நீ ஃப்ரீ ஆயாச்சு. சரி இதை கேளு, என்னோட ஃப்ரெண்டு வீடு காலியா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் பாய் ஃப்ரெண்ட் கம் ஃபியான்சி கம் வருங்கால கணவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். அதான் கிடைச்சிட்டேன்ல. போலாமா? வா போலாம். ஹாய். சாவிக்குறா. பாப்போம் மச்சான். இந்த பாரு, அவனை மீட் பண்ண போகணும்னு உனக்கு யார் சொன்னது? உனக்கு எல்லாம் தெரியும்ல, ஒருத்தனை வற்புறுத்தி லவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் தானே என்ன பண்ணாங்கா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி அவன் என் கூட எல்லாமே முடிச்சிட்டான். மொத்தமா 1 வருஷம் அவன் தான் சொன்னான் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்க போறோம் இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டான்க்கா. ஏமாத்திட்டான். நீதா, ஏன் இன்னைக்கு கிளாஸ் வரல? சரி, என் நோட்ஸை கொஞ்சம் கொடுக்குறியா? சோகனா, நீதா, நம்ம சோகன் மாதிரி பணக்காரங்க கிடையாது. அவன்கிட்ட அவன் அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்கு. நாம உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. லுக், உனக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு தெரியுது, ஆனா உன் வேலையை மட்டும் விட்டுடாத. சின்மை 2 நாள் தானே நான் வரல. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுடு. எல்லாருக்கும் இந்த பிரேக்கப் நடக்க தானே செய்யுது. இங்க பாரு, உன் வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என் நோட்டை கொஞ்சம் கொடுத்துறேன், நான் கிளாஸ் எடுக்கணும் ப்ளீஸ். இந்தாடா போ ப்ளீஸ். இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த வலியெல்லாம் தன்னால குறையும். முதல்ல உன்னை சமாளிச்சுக்க, சரியாம்மா? நான் கிளம்புறேன். ஓகே, சரி. ராகுல் போதும். என்ன வீணா,
கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துற, ஆனா கிட்டேயே விட மாட்டேங்கிறியே. உனக்கே தெரியும்ல ராகுல், நான் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கியா? நான் ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் ரூமாவே மாறிட்டேன். ராகுல் ராகுல், இனியும் உன்னை வெயிட் பண்ண விட மாட்டேன், ப்ராமிஸ். இன்னைக்கு டைப் பண்ணலாம். நீதா லவ் ஆஃப் மை லைஃப். நிஜமாவா? ஹலோ, நீ என்னடி நினைச்ச? எனக்கு துரோகம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துடுவியா? யார் நீங்க? கேட்டுக்க, உனக்கு இந்த அன்பு எப்பவும் கிடைக்காது, கிடைக்காதுடி. உன் கூட என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னாச்சு? ஏன் அழுகுற? நீதா தான் கால் பண்ணியிருந்தா. வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் என்ன திட்டினா, கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன திட்டினா. நீதா, நீதா, நீதா. ஹேமா, நான் குஷி கிட்ட இருந்து தான் வரேன். நீதா அங்க கூட இல்லையேடி. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா நீ டென்ஷன் எடுத்துக்காத, அவ பக்கத்துல தான் போயிருப்பா, வந்துருவா. என்னாச்சு அம்மா? ஏன் இப்படி அர்ஜென்ட்டாக கூப்பிட்ட? அது வந்து சின்மயி நீதா எங்கே காணோம். அவன் நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. போலீஸ் கிட்ட போக போறேன்னு என்கிட்ட சொன்னா. ஒருவேளை அவள் அங்கே தான் இருக்கலாம். போலீஸா? எதுக்கு போலீஸ் ஏமா? எதுக்காக போலீஸ் கிட்ட போகணும்? உனக்கு ஏதாவது தெரிஞ்சா கிட்ட சொல்லு ஏமா, சொல்லு. மம்மி எதுவும் தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஹேமா நில்லுடி, நானும் வரேன். அப்பா, எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும். வீட்டில் விற்கிறதுக்கு ஏதாவது இருந்தா கொடு, அவங்க என்ன கொன்னுடுவாங்க. உன்னை கொல்லத்தாண்டா வேணும். சூதாட்டம் விளையாடுற, குடிக்கிற. ஏண்டா டேய், செத்து போன அம்மாவோட நகையை வித்து சாப்பிட்டுருக்கேடா. டேய் டேய், இந்த அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பணம் தான் வேணும். எங்க இருந்து வரும் பைசா? இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். எங்க வெளிய போய் தொலைடா. உன்னை அண்ணா 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 அண்ணா, என்ன பண்ற? அப்பா, நீங்க உள்ள போங்க. பணம் பணம், எப்ப பாரு பணம் வேணும் அவனுக்கு. அப்பா, ராகவ், நீ முதல்ல வீட்டை விட்டு போ, இல்லனா போலீஸ் கூப்பிட்டுருவேன். போலீஸ் பயம் காட்டுறியா? எனக்கு பயம் காட்டுறியா? என் திருட்ட பத்தி நீ தானே சொன்ன, உண்மையை சொல்லு. நான் விட மாட்டேன்டி, உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். ஏய் வீணா, சைட் டிஷ் வேணும். ஏதாவது வெங்காய பஜ்ஜி இருந்தா ரெடி பண்ண, சரியா? ஒரு தடவை யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா மம்மி, அப்பா இந்த வாட்டி என் ஃபீஸ் கூட கட்டல. காலேஜ்ல நான் ஃபீஸ் கட்டுறதுக்காக இங்க அங்கன்னு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்றேன். ஆனா இப்பெல்லாம் டைமே இருக்கிறது இல்ல. இதுக்கு மேல அண்ணா உங்க நகைகளை வேற வித்துட்டான். 2439 நீதா சால்வே, வயசு 23 சார். சரி, போட்டோவை சர்க்குலேட் பண்ணிடு. அவ போலீஸ் கிட்ட வந்திருப்பான்னு உனக்கு எப்படி தோணுச்சு? சார், சோஹம்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கலாம்ல சார்? சார், நீதா கொஞ்ச நாளாவே பிரேக்கப் ஆயிட்டுன்னு ரொம்ப அப்செட் ஆயிருந்தா. சார் ப்ளீஸ் அவளை சீக்கிரம் தேடுங்க, இல்லைன்னா அவ தனியா ஏதாவது பண்ணிக்குவா. ஏதாவது பண்ணிப்பாளா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காளா? எஸ் சார், முந்தா நேத்து தான். நீதா, நீதா எங்க போன? நில்லு நீதா. அப்படியே எதனா பண்ணா அந்த பையனை பண்ணு. நீ எதுக்கு சாவுற? சோகன்
என்ன சும்மா விட மாட்டான். இதுக்கு மேல என்னால உயிர் வாழ முடியாது. அன்பும் கிடைக்கல, மரியாதையும் கிடைக்கல. இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல. ஆனா சோகனுக்கும் இவளுக்கும் பிரேக்கப் ஆனதா இப்பதானே சொன்னேன். சோகன் என்ன விட்டு வைக்க மாட்டான்னு எதுக்காக எழுதுன? சார், நீதா சோகம அளவுக்கு அதிகமா காதலிச்சா. ஆனா சோகம் தான் நீதாவை மிரட்டினான். இவ வந்து அவனுக்கு தொல்லை கொடுத்தனா, அவ வந்து இவளோட போட்டோஸ. நீதா, என்னாச்சுமா? எதுக்கு அழுகுற? சோகம் நீதாவோட போட்டோஸ் அவ்வளோத்தையும் அப்லோட் பண்ணிட்டான். அதுல இவளோட ஃபேஸை பிளர் பண்ணியிருக்கான். அக்கா, இந்த பிளர் ஃபேஸ் பொண்ணு வந்து நான் தான். அதோட மெசேஜ் அனுப்பி மிரட்டவும் செஞ்சான். அதாவது இந்த வாட்டி அவளோட ஃபேஸை பிளர் பண்ணிட்டான். ஆனா நெக்ஸ்ட் டைம் அவளோட ஃபேஸை பிளர் பண்ண மாட்டானா. அதனால தான் சார் அவ சூசைடுக்கு. ஆனா சோகன் நீதாவோட போட்டோவை ஏன் லீக் பண்ணா? ஏன்னா சார், நீதா அவனோட பிரசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூஹியை சந்திச்சிருக்கா. சோகமுடைய எல்லா உண்மைகளையும் சொல்றதுக்காக. சார், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் நீதாவை கண்டுபிடிச்சிருங்க. அவ ஒருத்தி தான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கா. அட நீங்க கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் விடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். தீக்ஷா சார், நீதா மொபைல் நம்பரை சர்வைலன்ஸ்ல போட்டு. ஓகே சார். ஷெர்கே, சோமோட டீடைல்ஸ் எடு. வாங்க மெதுவா. ஏய், மறுபடியும் கை ஓங்கனான்னு வைய, இங்கேயே புதைச்சிடுவான், புரியுதா? ரோமியோ, பெரிய ஹீரோ மாதிரி நடிக்காதடா. அதோட நீ இந்த பொறுக்கி இருக்க தைரியத்துல துள்ளாத. என்ன, பணத்தை நான் தான் எடுத்துட்டு போவேன், நீயே கவனி. வீணா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? டேய், நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு, புரியுதா? நீதா பாய் ஃப்ரெண்டை உடனே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேன். ஆனா அவன் வரல. நேத்து நைட்டு 2 ரவுடிங்க அவனை தாக்குனாங்களாம். நீதாவும் கூட இருந்தாலாம். என்ன சார், அவன் இப்பவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். சார், நேஷனல் பார்க் ஜங்கல்ல ஒரு எரிஞ்சு போன பாடி கிடைச்சிருக்காங்க சார். நம்மளோட ஒரு டீம் அங்கே தான் இருக்காங்க சார். ஷெர்கே, நீ ஹாஸ்பிட்டல் போ. தீக்ஷா, ஓகே நீ சார். கூட வா. சார், உள்ள வாங்க. சார், இங்கே தான் சார். பாடிய மொத்தமா எரிச்சிருக்காங்க. தீக்ஷா, எஸ் சார். இது நோஸ் பின்னான்னு பாரு. ஆமா சார், நோ ஸ்பின் தான். அப்படின்னா இது பொண்ணாதான் இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, நோஸ் பின்ன போட்டோ எடு. ஓகே சார். அப்புறம் பாதி எரிஞ்சிருக்கே அந்த துணியை கூட போட்டோ எடு. ஓகே சார். இது என்ன தீக்ஷா, செக் பண்ணு. ஓகே சார். சார், இது பேக்கோட எரிஞ்ச துண்டு. சார், எரிஞ்சு போன மொபைலும் இருக்கு. அட, இது என்னது? சார், இது பேக்கோட லோகோ மாதிரி தெரியுது. அதையும் எவிடன்ஸ்ல எஸ் போடு. சார். என்ன தேடுறீங்க சார்? இவ செருப்பு, ஷூ, சாண்டல் இல்ல ஐடென்டி கார்டு எதுவுமே கிடைக்கல. ஷிண்டே, ஷிண்டே, ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் இல்லை மேடம். கிடைக்கல சார். இதுல இருந்து ஒண்ணு கிளியர் ஆகுது, இந்த பொண்ணை பேக்ல போட்டு எரிச்சிருக்காங்க. ஏன்னா இவ பொசிஷன் கூட அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. ஓகே சார். ஷிண்டே சார், ஏதாவது காரோடைய டயர் மார்க்ஸ் தெரியுதா? இல்லை சார், நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எதுவும் இல்லை. இந்த பொண்ணு யாராவது? சார், எந்த பசங்க என்ன அடிச்சாங்களோ அங்க நீதாவும் இருந்தா சார். சார், ஏதாவது பண்ணுங்களேன், அந்த பொண்ணோட தொல்லை தாங்க முடியல. ஆனா நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? சாண்டி, நீ காட்ட. சார், இது நீதாவோட கம்மல். நேத்து ராத்திரி 2 பேர் என்ன தாக்கியிருக்காங்க. யாரா நீங்க? என்ன பண்றீங்க?
ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். சார் ருஹியை கேளுங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அதோட அவங்க அடிக்க மட்டும் வரல, என்னோட வாலெட்டையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். என் காரில் என்னோட ஐபேட், ஃபோன் எல்லாமே இருந்துச்சு சார். ஆனால் அதெல்லாம் எடுக்கல. அப்போவே தெரிஞ்சுது இது நீதாவாக தான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் தரையில் இந்த இயரிங்ஸ் கிடைச்சிது சார். ரோஹி, நீ இதை நீதாவோட ரிங்குன்னு சொல்றியா? ஆமாங்க சார். ஒரு நிமிஷம், நீங்க இதை பாருங்க. சோஷியல் மீடியால போட்டோ போட்டிருக்கா, அதுல இந்த இயரிங் தான் இருக்கு. பாருங்க சார். சரியா, நீக்கு உன்னை மீட் பண்ண வந்திருக்காள்ல? அவ சும்மா ஒன்றும் மீட் பண்ண வரல. சோகனுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்காக வந்தா. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரோஹி, நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் நல்லவே இல்ல. என்ன உளறிட்டு இருக்கா? இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இங்க பாரு, என் போட்டோ அவன் இன்னும் வச்சிருக்கான். என்ன மிரட்டிட்டே இருக்கான். அவன் வேற என்ன பண்ணுவான்? நீ தான் உன்னை விட்டு விலகவே மாட்டேங்கிறியே. ரோஹி உன்கிட்ட கூட இப்படிதான் நடந்துப்பான். நடந்துக்க மாட்டான். அவன் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஆனா உன் கூட அவன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். நீதா, இவளை விட்டு விலகிறேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? இவனுக்கு ஒன்றும் பலமா பண்ணல. அடுத்த முறை ஒரு சைடே நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். நீ வா போலாம். ப்ளீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் சார், அந்த நீதா இருக்காளே, அவ நல்லவ சார். அவ சோம தாக்கியிருப்பான்னு நான் ரொம்ப நம்புறேன் சார். ஆனா சோம் அவன்கிட்ட நடந்துக்கிட்ட விதமும் தப்பு தானே சார். சோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அதுக்காக நீதா ஜெயிலுக்கெல்லாம் போயிடக்கூடாது. படம் எப்படி இருந்தது? என்ன வீணா, யூபிஎஸ்சியை நீ கிளியர் பண்ணிடுவ. ஆனா இந்த வீடியோ மார்க்கெட்ல வைரல் ஆச்சுன்னு வையேன், அப்புறம் நீ கவர்மெண்ட் ஜாபை மறந்து. என்ன வேணும் உனக்கு? சரியா கேட்ட. என் கூட, அப்புறம் என் ஃப்ரெண்டு விக்கி கூட. இதே யார் மேல கை வைக்க? அடிங்க. என் மேலே கை வைக்க. ராகுல் ப்ளீஸ். ஏய், உன் ஹீரோவை சமாளி. என்ன வேணும் உனக்கு? அதேதான், நான் கேட்டது வேணும். ஷெர்கே, நீதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், எனக்கு தெரிஞ்சு நீதா ஓடி போயிருக்கணும். நேத்து சோகாம 2 பேரும் தாக்கியிருக்காங்க. 2 பேருமே மங்கி கேப் ஓடி போட்டிருந்தாங்க. அதனால அவங்க முகம் சரியா தெரியல. கிரைம் ஸ்பாட்ல நீதாவோட இயரிங் கிடைச்சது. அப்படின்னா நீதாவை சோகன் தான் தாக்கியிருப்பான். அவன் செத்துட்டான்னு நினைச்சிருப்பான், அதனால ஓடி போயிட்டான். சார், இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. சோகாம நைட்டு 1 மணிக்கு தாக்கியிருக்காங்க. அண்ட் நீதாவுடைய ஃபோன் 11:30 இருந்து ஆஃப்ல இருக்கு. அப்புறம் மற்ற டீட்டெயில் சிடிஆர் வந்தா தான் தெரியும். சார், ஜங்கிள்ல ஒரு பாடி எரிஞ்சு கிடந்தது, அதோட போட்டோகிராஃப். சார், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நோஸ் பின்னு நீதா கூட தான் போடுறான். ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. இதுல நோஸ் பின் கிளியரா தெரியல. ஆனா சார், நோஸ் பின் நிறைய பொண்ணுங்க போட்டிருக்காங்க. ஆனாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம். டிஎன்ஏ டெஸ்ட் எடு, ஃபேமிலியை கூப்பிடு. சார், எங்கடி சாக போன? டைம் என்ன ஆகுது தெரியுமா? காலையில சிக்கன் பண்ணி கொடுன்னு சொன்னல. படிச்சு எனக்கு ஒன்றும் உபகாரம் பண்ண போறதில்ல. பொண்ணா பிறந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சிக்கன் பண்ணி கொடு எனக்கு முதல்ல. நீதா, என் பொண்ணு. இந்தாங்க, தண்ணி குடிங்க. நீ ஒண்ணு பண்றியா? அம்மிய வெளியே கூட்டிட்டு போறியா? வாங்க. சார், இந்த நோஸ் பின் அப்புறம் அந்த துணி 2மே நீதாவோட தான்.
ஆனா சார் என் சிஸ்டரை கொன்னது யாரு? நேற்று ஈவினிங் தான் பாடியே கிடைச்சது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார் இது எல்லாமே சோகம் ரூஹி தான் சார் பண்ணியிருக்கணும். அவங்கள தாண்டி என் சிஸ்டருக்கு வேற யாருமே எதிரி கிடையாது சார். என் சிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சார். சார் அவ வீட்ல இருந்து நேரா காலேஜ்ல இருந்து வீடு, அவ்வளவுதான். ஆனா நாங்க சோகம் கிட்ட கேட்டப்போ நீதா தான் அவனை அட்டாக் பண்ணதா சொல்லியிருந்தா. என்ன? நீதாவா? இத தெரியுதா? ஆமா சார், இது நீதாவோட இயரிங்ஸ் தான் சார். இந்த இயரிங்ஸ் எங்களுக்கு கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சது. ஒருவேளை நீதா வேற யார் கூடயாவது சேர்ந்து சோகமா அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா சார் இதெல்லாம் ஏன் என் சிஸ்டர் செய்யணும்? இங்க பாரு சார், சரியா தான் சொல்றாரு சார். நைட்டு நீதா எனக்கு கால் பண்ணியிருந்தா சார். நீதா. சின்மய், நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்கு கோவமா வருது. சோகமா ஒரு கை பார்த்தே ஆகணும். நீதா நீ டென்ஷன் ஆகாத. நீ இந்த மாதிரி நேரத்துல இப்படி செய்யக்கூடாது. நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், சரியா? அதனால என்ன ஆகும்? அவன் பணக்கார வீட்டு பையன். நாளைக்கு பெயில்ல வெளியில சுத்துவான். இல்ல வேற ஏதாவது பண்ணி ஆகணும். இதை ஏன் முதல்லயே சொல்லல? சார், சோகமோட அட்டாக்கை பத்தி எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்ப நீதா தான் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு சார். அதனால நான் நீதாவை காப்பாற்றணும்னு நினைச்சேன் சார். சரிக்கே, இவன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்க. வாடா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த சின்மேன் நீதாவை ஒரு சைடா லவ் பண்ணிருக்கலாம்ல? நோ சார், சின்மய் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தான் சார். சொல்ல போனா இப்போ அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான் சார். ஆனா நான் இந்த நிலைமையில அவனுக்கு பாரமா இருக்க விரும்பல சார். அது மட்டும் இல்ல சார், நீதா சூசைட் பண்ண போகும்போது இவன் தான் சார் காப்பாத்தினான். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, உங்க எஃப்டி மெச்சூர் ஆக போகுது. அதனால ப்ளீஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தாங்களே. மொத்த பணத்தையும் அண்ணாவுக்கே கொடுத்துடாதீங்க. இது ஏன் பணம்? ஏன் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணுவேன். போ ஓடி. சார், நீதாவோட ஃபோன் லொகேஷன் வந்தாச்சு. சோகமா அட்டாக் பண்ண இடத்துல தான் அவளோட லொகேஷன் காட்டுது. என்ன அப்படின்னா நீதா சோகனா அடிக்க போயிருக்கா? சரி, இந்த சின்மேன் அவனுடைய லொகேஷன்? சார், சின்மய் வீட்டில் தான் இருந்திருக்கா. அப்படின்னா நீதா வேற யார் கூடவோ சோகனை தாக்க போயிருக்கணும். நீதாவோட வீட்டு பக்கத்துல சிசிடிவி இல்ல சார். சோகனை எங்க அட்டாக் பண்ணாலோ அங்க சிசிடிவி இருந்திருக்கு. இல்ல சார், ஆனா நீதா வீட்டுக்கு எதிரில் ஒரு ஏடிஎம் இருக்கு. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. நான் ஃபுட்டேஜ் கேட்டிருக்கேன். ஓகே. கரெக்டே, சக்கரை கொடுத்தாச்சுல, போ. சார், ரிப்போர்ட் சீக்கிரம் வந்துடும். எனக்கு கிளாஸ் இருக்கு. நீ அப்புறமா கூட கிளாஸுக்கு போகலாம். இப்ப வாடி. வான்றல்ல. சார், நீதாவோட பிஎம் ரிப்போர்ட் வந்தாச்சு. கழுத்தை நெரிச்சதுனால தான் அவ இறந்து போயிருக்கான். காலோட எலும்பும் உடஞ்சிருக்கு. கால் எலும்பு உடஞ்சிருக்கு? ஆமா சார். அது மட்டும் இல்லாம நீதாவை ப்ரூட்டெல்லாம் ரேப் பண்ணிருக்காங்க. காண்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லூப்ரிகன்ட் கிடைச்சிருக்கு. அதனால தான் பாடி எரிக்கப்பட்டிருக்கு. ஆமா சார், இதை தாண்டி பாடியில எதுவுமே இல்லை. ஆனா அவ வயிற்றுல எரிஞ்சு போன தானியங்களும் துணியோட ரேஷஸும் இருந்தது. சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீதா 11:30 இருந்து 12:30 தான் அவ இறந்து போயிருக்கா. சோகனை அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அது நைட்டு 1:30 to 2 நடந்திருக்கு. அப்படின்னா சோகனை அட்டாக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே நீதா இறந்து போயிருக்கா. நீதாவோட கேஸ்ல போலீஸ்க்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக நீதாவோட உடல் எரிக்கப்பட்டது. அவங்க கண்ணு முன்னாடி இருந்த ஒரே சஸ்பெக்ட் சோகம். ஆனா அவனுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. போலீஸ்க்கு வேற ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிருந்தா மோட்டிவ் கிடைச்சிருக்கும். ஆனா எவிடன்ஸ் கிடைக்கல. எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா மோட்டிவ் கிடைச்சிருக்கும். ஆனா போலீஸ்க்கு நீதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது. அது மூலமா கேஸ் சால்வ் ஆகிறதுக்கும் வழி இருந்துச்சு. இல்லைன்னா பல வருஷங்கள் ஆயிருக்கும். மம்மி போனதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு கனவு தான் இருந்தது, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும். ஆனா அப்பா எனக்கு ஃபீஸ் கொடுக்க மறுத்துட்டாரு. கேஷவ், விக்கி என் வாழ்க்கையை நரகமாக்கி வச்சுட்டாங்க. ராகுல், என்னால இப்படி வாழ முடியாது. நீ இப்படி டென்ஷன் எடுத்துக்காத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் ஏதாவது யோசிக்கிறேமா? இல்ல ராகுல், யோசிச்சா எதுவுமே நடக்காது. நாம நேரா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ராகுல். அவங்க கிட்ட நம்ம வீடியோ இருக்கு. வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா உன்னோட மானம் தான் போகும்.
இந்த மாதிரி மூச்சு முட்டி வாழ்றதை விட இந்த உண்மை வெளியில வரட்டும். நீ உறுதியா சொல்றியா? அப்படின்னா வீணா, உன்னோட எல்லா முடிவுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் நீதாவை எரிக்கலாம் செய்யல சார். அதோட நான் அவளை ரேப்லாம் பண்ணல. 1 மணிக்கு அவன் என்ன அட்டாக் பண்ணும்போது நான் ருகி கூட தானே சார் இருந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்க மாட்டோம். சோகன், இப்பவும் உனக்கு சான்ஸ் தரேன், உண்மையை பேசுற. உன்னை அட்டாக் பண்ணதை யாரு? ஏன்னா நீதாவை ரேப் பண்ணிட்டு எரிச்சிட்டு அங்கிருந்து தனியா வர முடியாது. கண்டிப்பா உங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. 2 அட்டாக்கர்ஸ் கூட இருந்தாங்கல்ல சார். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல சார், என் கூட யாருமே இல்ல. நீங்க யாரு வேணாலும் கேட்டு பாருங்க. நாங்க 2 பேர் மட்டும் தான் சார் அங்க இருந்தோம். நீ நேரா பேச மாட்டேன். தீக்ஷா சார், நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் இங்க இருக்கட்டும். எப்ப இவன் இங்க டிஸ்சார்ஜ் ஆகுறானோ இவனுக்கு நேரம் லாக். ஓகே சார். சார் சார், எங்க சோகாம அட்டாக் பண்ணாங்களோ, எங்க நீதாவோட பாடி கிடைச்சதோ 2 இடத்தோட சிசிடிவியும் செக் பண்ணோம். ஒரு காமன் வெஹிக்கிள் கிடைச்சிருக்கு. 2 ஃபுட்டேஜ்லயும் அது தெரியுது. அது Black கலர் பைக். சைடு மிரர்ல 2 கண்ணு வச்ச மாதிரி தெரியுது. நாங்க அனாலிசிஸ் பண்ணோம், ஆனா நம்பர் பிளேட் தெரியல சார். டிராஃபிக் போலீஸ் கிட்ட பைக்கை பத்தி அலர்ட் பண்ணிட்டீங்க. நீதாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை விசாரிங்க. இந்த மாதிரி பைக்கை பார்த்தாங்களான்னு கேளுங்க. சார், வீணாவை நாங்க கிட்னாப் பண்ணியாச்சு. 1 லட்சம் ரூபாய் வேணும். போலீஸ் கிட்ட மட்டும் சொன்ன அப்புறம் பொண்ணை கொலை பண்ணிடுவோம். சார், நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த பிளானை பண்ணதே வீணா தான். என்னோட எஃப்டி இன்னைக்கு மெச்சூர் ஆயிருக்கு. அந்த பணம் அவளுக்கு கண்டிப்பா தேவை. சார், நான் முதல்லயே உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். அப்புறம் நாளைக்கு என்ன ப்ளேம் பண்ணிடாதீங்க. செய்தி நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு வந்து சொல்ற இப்ப 11 மணி ஆகுது. அது களைப்பா இருந்ததுன்னு தூங்கிட்டேன் சார். களைச்சு போய் படுத்தியா இல்ல குடிச்சிட்டு படுத்தியா? இந்த நாத்த நாருதே, பட்ட சாராயம் அடிச்சியா என்ன? அதை விடுங்களேன் சார், வீணாவை முதல்ல தேடுங்களேன். டீடைல்ஸ் அங்க கொடுத்துரு. ஷெர்கே, இவன் போட்டோவை எடு. இவனாவே தன்னை கிட்னாப் பண்ணிருக்கான்னு அப்பங்காரன் சொல்றான். வீட்டுல ஏதாவது கிடைக்குதானும் பாரு. ஓகே சார். தீக்ஷா, வீணாவோட போட்டோவை சர்க்குலேட் பண்ணிடு. சிடிஆரையும் எடுத்துரு. அண்ட் மொபைல் லொகேஷன். இவங்க கூட போ. வாங்க. சொல்லு. என்ன ஓடிட்டாளா? ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்றது இல்ல. ஒண்ணு பண்ணு, அங்கிருந்து உடனே கிளம்பிடு. அங்க இருக்காத. அங்கிள், போலீஸ், வீணா எங்க நல்லா இருக்காளா? நேத்துல இருந்து அவளை காணோம். இவன் யாரு? நான் வீணாவோட பாய் ஃப்ரெண்ட் சார். நேற்று நைட்ல இருந்து அவகிட்ட நான் பேசல. இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறம் நாங்க மீட் பண்ண இருந்தோம். அதனால காலையில ஃபோன் பண்ணேன். வீணா எப்பவும் இப்படி பண்ண மாட்டா. டேய், அவ ஒரு பெரிய டிராமாவே பண்ணிருக்காடா. அதுவும் கிட்னாப்பிங் டிராமா. அங்கிள், எதுக்காக இப்படி பேசுறீங்க? வீணா எதுக்காக இப்படி பண்ணணும்? வினய், உங்க பையன் வினய் தான் இதை பண்ணிருக்கணும். வினய்? ஆமா சார். வீணாவோட பிரதர், 1ஆம் நம்பர் சூதாட்டக்காரன், குடிகாரன். அவ இவர்கிட்ட எப்படி பணம் கேட்டு வந்திருக்கான். கோச்சிங் நடக்கும்போது வந்து மிரட்டியிருக்கான். எப்போ நான் அங்கே போனேனோ அப்போ அங்கிருந்து பைக் எடுத்துட்டு ஓடிட்டான். அவனோட அட்ரஸும் பைக் டீட்டெயிலும் கொடு. சார், அவன் ரமேஷ் நகர்ல இருக்கான். அப்புறம் அவன் பைக் நம்பர் MH43 PD 5874. சார், அவன்கிட்ட பிளாக் கலர்ல பைக் இருக்கு. இன்னொன்று சார், அவனோட பைக் சைடு மிரர்ல ஒரு ரெட் கலர் மாதிரி கண்ணு மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்கும். தீக்ஷா சார், போலாம். டேய் கேளு, வினய் மேல நான் பழிய போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எந்த தப்பும் பண்ணாதீங்க, புரியுதா? சார், வினய் நேத்தே போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு பைக்ல போயிட்டான். எங்களுக்கு பிளாக் கலர் பைக்கு கிடைச்சது. அதுல 2 பேர் உக்காந்துருந்தாங்க. அதுல ஒருத்தர் நீத்தான்னு எங்களுக்கு தோணுது.
சார் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது பட் இந்த பைக்கை நான் அன்னைக்கு எங்கள் ஏரியாலேயே நைட்டே பார்த்தேன் சார். அதோட இவ பார்க்க நீதா மாதிரி தான் சார் இருக்கா. எதுவும் புரியல. எவன் பின்னாடி அவ அலைஞ்சு செத்தாலோ. அவ கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எதுவுமே கிடைக்கல. அதோட மொபைலும் மொத்தமா எரிஞ்சு போயிருக்கு. அதோட எந்த இடத்துல பாடி கிடைச்சதோ அந்த இடத்துக்கு யாருமே போயிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சோகன் தான் அவளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். சார், சோகமோட பேரை சொல்லி யமராஜன் கூட கூப்பிட்டான். இவ கண்டிப்பா ஓடி அங்க போயிருவா. சரியான முட்டாளா இருந்தா குறைஞ்சது என்கிட்டயாவது எல்லாம் சொல்லி இருக்கலாம். சார் அவ ரொம்ப சின்சியராக லவ் பண்ணா சார். அதனால ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சார். சார் ரீதாவோட பாடியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் தேவை. நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க அன்னைக்கு டின்னருக்கு என்ன சாப்பிட்டீங்க? உருளைக்கிழங்கு கோபி பொரியல், ரைஸ் அண்ட் சப்பாத்தி சார். தானியங்கள் ஏதாவது? இல்லையே சார், எங்கள் வீட்டில் நாங்கள் ஜீரகத்தை தான் பயன்படுத்துவோம். ஜீரா ரைஸ் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஆமாம் சார், அவள் என் வீட்டுக்கு படிக்கிறதுக்கு வருவா. நான் காலையில் கிளாஸஸ்க்கு போயிடுவேன். பட் சார், அவள் கிளாஸோட ஃபீஸ் கட்டலை. அதனால் ரொம்ப வெட்கப்படுவா. அவள் ஃப்ரெண்ட் ஆனதுனால என்னோட வீட்டு சாவியை நான் கொடுத்து வச்சிருந்தேன். என் வீட்டில் உட்காந்து தான் அவள் படிப்பா. அவள் நேற்றும் இங்கே வந்திருந்தாளா? சார், நான் காலையிலே கிளாஸுக்கு கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் அவள் வந்திருந்தா எனக்கு தெரியாது சார். சார், எல்லா கருப்பு பைக் ஓனர்கிட்டையும் பேசியாச்சு. ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்கான்னு கேட்டேன். அதில் யாருமே நீதாவை பார்க்கலன்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. ஆனால் வினய் தான் மிஸ்ஸிங். அப்படின்னா வினய் கல்பிரிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 கேஸ்ல இருக்கலாம் சார். வீணா சிடிஆர்ல இருந்து கேஷவ் அட்ரஸ் கிடைச்சது. நான் இப்போ கேஷவ் கிட்ட பேசினேன். வீணா 2-3 நாளைக்கு அவள் வீட்டுக்கு படிக்க வரதா சொன்னான். வீணா கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் எதுவும் இல்லையா. மொபைல் லொகேஷனும் அந்த வீட்டு தான் காட்டுது. அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹலோ, என்ன? சரி, லொகேஷன் அனுப்பு. சார், வீணாவோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஏய், எல்லாரும் தள்ளி போங்க. தள்ளி பின்னாடி போங்க. தள்ளி போன்றல. போ. எனக்கு தெரிஞ்சு சூசைட் மேட்டர் தான். சார், பிளேட். சார், பேக்ல பொண்ணோட மொபைல் கிடைச்சது. ஓபன் பண்ணி பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பிளாக். தம்பு இம்ப்ரெஷன். எஸ் சார். அக்கம் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆகல சார். அந்த கையில பாரு. சார், அன்லாக் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாரு. சார், சூசைட் நோட் இருக்கு. அதுவும் மொபைலில் டைப் பண்ணியிருக்கா. காதல் இல்லை, பணம் இல்லை, குடும்பமும் இல்லை. இனி வாழ்ந்து என்ன பயன்? உலகத்தை விட்டு செல்கிறேன். குட் பை வேர்ல்ட். சரி, கேலரியை ஓபன் பண்ணு. இங்க ஸ்க்ரோல் பண்ணு. செல்ஃபி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்திருக்கா. மொபைலும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அன்லாக் ஆயிருக்கு. அப்படின்னா இவ லெஃப்ட். ஆனா இவ லெஃப்ட் ஹேண்ட் நர்வு தானே கட் பண்ணியிருக்கா. இவ லெஃப்டியா ரைட்டியான்னு கில்லருக்கு தெரியலையே. இவ சூசைட் பண்ண முடிவு எடுத்திருந்தா இவ லெஃப்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட்ல தான் கட் பண்ணிருக்கணும். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு. சார், வீணா எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாலோ அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்தி இருந்தான். போலீஸ் ஒரு விஷயத்துல குழம்பி இருந்தாங்க. வீணாவோட மொபைல் அன்லாக் ஆச்சு, அதுவும் லெஃப்ட் ஃபிங்கர் மூலமா. அவளோட லெஃப்ட் ஹேண்ட் ரெஸ்ட் கட்டா இருந்தது. அவ லெஃப்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பயன்படுத்துறான்னா அவ லெஃப்டின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவளோட லெஃப்ட் ஹேண்ட் ரெஸ்ட் கட்டா இருக்குன்னா அவ ரைட்டியா இருந்திருக்கணும். இந்த விஷயம் கான்ட்ராடிக்டிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் போலீஸ்காரங்களை உறுதியா நம்ப வச்சது. அதுதான் வீணா கொலை செய்யப்பட்டாள். சார், வீணா ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபீஸை பற்றி கவலை வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். வெறும் 50,000 தான் பாக்கி. நினச்சா கட்டுன்னு சொன்னேன். ஃபீஸ் கட்டலன்னு கிளாஸுக்கு வரலையா.
அவளை நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ரெஷர் பண்ணவே இல்லை சார். ஏய் சொல்றா சார் சார் என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? வீணா என்ன சொன்னாலும் அதை தானே சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படியா? சார் ஃபோன் எதுவும் பெருசா கிடைக்கல. இவன் வீட்ல இருந்து லேப்டாப் எடுங்க. சைபர் டீமா லேப்டாப்பை செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் ராகுல் விக்கி கூட தான் இருந்தேன். சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ யார் கூட இருந்த நீ இப்ப தெரிஞ்சிடும். சார் நான் கேஷவ் கிட்ட பேசிட்டேன். அவன் உண்மையை மட்டும் தான் சொல்றான். அன்னைக்கு கேஷவ், விக்கி, ராகுல் எல்லாம் ஒண்ணா இருந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். பிளாக் பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார். ஷிர்கே, எனக்கு தெரிஞ்சு இந்த வினய் வேற ஏதோ ஒரு விதத்துல 2 கேஸ்லயும் இன்வால்வ்டா இருந்திருக்கணும். அவன் தான் தன்னோட சிஸ்டரை கிட்னாப் பண்ணியிருக்கான். அதுவும் பணத்துக்கு. இல்லைன்னா வீணா ஓடி இருக்கணும். இல்லைன்னா அவங்க அப்பங்காரன் நம்மளை வந்து பார்த்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால பயந்து போய் வீணாவை கொலை பண்ணியிருக்கான். இதெல்லாம் சாத்தியம் தான். ஆனா வினயோடைய சிடிஆரை நான் செக் பண்ணேன். அவன் போன் நேத்துல இருந்து ஆஃப்ல இருக்கு. சார் வினயோட பைக் நம்பரை சர்க்குலேட் பண்ணியிருந்தேன் சார். டிராஃபிக் போலீஸ் அவனை பிடிச்சி இங்கே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். குட். சார் நான் நேத்து இங்கேருந்து ஓடி போயிட்டேன். சில பேர் மத்தியானம் என்னை போட்டு அடிச்சாங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு அடிச்சாங்க. அதனால நைட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டேன். அதோட அவசரத்தில் சார்ஜரை எடுக்கவும் மறந்துட்டேன். அதனால தான் என் ஃபோன் 8 மணி அளவில் ஆஃப் ஆயிருந்துச்சு. சார் நான் உண்மையை சொல்கிறேன். நான் வீணாவை கொலை பண்ணலை. அதோட அந்த பொண்ணையும் நான் கொல்லலை. உன் பைக் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது? சார் பைக் வந்து அது கடன் கொடுத்தவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்படியா? சார் போய் சொல்றான். இவனோட ஃபோன் லொகேஷனை நான் கிராஸ் செக் பண்ணேன். என்னைக்கு அந்த மர்டர் நடந்திருக்கோ இவன் அன்னைக்கு காட்டில் இருந்திருக்கான். சார் நான் அங்கே அடிக்கடி போயிட்டு வருவேன் சார் பேக்கெட் வாங்குறதுக்கு. சார் என்னை நம்புங்க, நான் வீணாவை கொல்லலை. அதோட இந்த நீதாவெல்லாம் எனக்கு தெரியாது சார். சத்தியமா. நீதா பீதா எல்லாம் தெரிய வரும். கருடே தூக்கு. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் வீணாவோட பிஎம் ரிப்போர்ட் வந்தாச்சு. வீணாவோட மர்டர் நைட்டு 1லேருந்து 2 நடந்திருக்கு. ரெஸ்ட்டில் கட் பண்ணதுனால நிறைய ரத்தம் போயிருக்கு. அதை காரணமாக தான் இறந்து போயிருக்கா. வீணாவோ ரேப் செய்யப்பட்டிருக்கா. இதுலேயும் காண்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீணாவோட பாடியில் சலைவாவும் பியூபிக் ஹேரும் கிடச்சிருக்கு. அது வீணாவோடது இல்லை. அது ரேபிஸ்டா இருக்கணும். சார் கேஷவோட ஹார்ட் டிரைவர் ரெக்கவர் பண்ணியிருந்தோம். இதை பாருங்க, இது கிடைச்சது. ஷிர்கே, இந்த பொண்ணை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சலைவா அண்ட் பியூபிக் ஹேர். இவன் டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாரு. இவங்கள விடாத. சார் நாங்கள் கிட்னாப் பண்ணியிருந்தோம் பணத்துக்காக சார். அவளை விற்கிறதுக்காக தூக்கினோம். அப்படின்னா எதுக்கு நாங்கள் கொலை பண்ண போகிறோம்? சார் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். நாங்கள் சாப்பாடு வாங்க தான் சார் போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்து வீணா அங்கேருந்து ஓடி போயிட்டா. பொண்ணுங்களை விற்கிறீங்களா? அவங்க என்ன விற்கிற பொருளா? இல்லை சார். ஜெயின் சார். ஜெய் ஹிந்த் சார். கேஷவ், விக்கி, ராகுல் யாருடைய டிஎன்ஏவோ மேட்ச் ஆகல. இந்த வினய் என்ன சொல்றான்? அவன் நைட்டு வீட்டில் தான் இருந்தான். நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா பைக்கையும் செக் பண்ணியாச்சு. அதில் எந்த பைக்கும் அந்த ஏரியாவில் நிற்கல. சார் சார் நீதா வீணாவோட செக்ஸ் வீடியோஸை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரூஃப்காக. அப்போ இது எனக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் நான் இவங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸையும் செக் பண்ணேன். சார் இது பேக்கோட லோகோ மாதிரி தெரியுது. சார் 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் கருடே, ரூமை ஒன்றை விடாமல் செக் பண்ணுங்க. சார் சார் என்ன பண்றீங்க? இங்க இருந்து தான் கடுகு வந்ததா? சோகனோட எல்லா விஷயத்தையும் செக் பண்ணணும். மஸ்டர்ட் பில்லாவையும் ஆர்டர் பண்ணியிருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்குங்க. சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பண்ணலை. அவ எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் நான் எதுக்கு சார் ரேப் பண்ணணும்? அப்புறம் இந்த மஸ்டர்ட் பில்லோ இருக்கு இல்லையா, அது என் ஃப்ரெண்டுக்காக தான் சார் நானே வாங்கினேன். சரி, அந்த பேக் அண்ட் லோகோ? அந்த பேக்கை நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன். சாண்டிக்கு தான் கொடுத்தேன். அவன் ஏதோ ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொன்னான். சார் ஃபாரன்சிக் வீணாவோட பேக்கையும் ஃபோனையும் செக் பண்ணாங்க. வீணாவோட பேக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அது நீதா கேஸ் கூட மேட்ச் ஆகுது. யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்?
தான் வீணாவை ரேப் பண்ணியிருக்க, அப்புறம் அவங்கள கொலை பண்ணியிருக்க. நீதாவை உனக்கு தெரியும், வீணாவை எதுக்கு கொலை பண்ண? வீணா கிளாஸுக்கு போகும்போது நான் டெய்லி அவளை பார்ப்பேன் சார். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போகும்போது ஷார்ட்கட்டில் போகும்போது அவள் என் எதிரில் வந்தா. ரொம்ப பயந்து போயிருந்தா. நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னாச்சு? அவங்க எல்லாரும் என்ன மொத்தமா பயன்படுத்திட்டாங்க. இப்ப நானும் பயன்படுத்த போறேன். அவளை கொன்னுட்டியா? சார், அது நீதா கேஸ்ல நான் தப்பிச்சுன்னு நினைச்சேன் சார். இவளை ஆல்ரெடி ரேப் பண்ணியிருந்தாங்கல்ல சார். முதல்ல வீணாவோட மர்டரை சூசைடா காட்டினேன். அப்புறம் சோகன் பேக்ல நீதாவை போட்டு எரிச்ச. எங்க சோகனை அட்டாக் பண்ணாங்களோ அங்க நீதாவோட இயரிங்க போட்டேன். அப்போதானே எல்லாருக்கும் நீதா மேல சந்தேகம் வரும். ஆனா ஒரு சின்ன கடுகு உன்னை மாட்டி விட்டுருக்கு. எங்க இருந்துடா இந்த மூளையை பயன்படுத்தின? சார், நீதாவை கொலை பண்றது என் பிளான்லயே கிடையாது சார். சார், சாண்டி சொன்னா அதை நீங்க நம்புவீங்களா? இல்ல, நீ சொன்னா நாங்க நம்புவோம். சாண்டி சொன்னா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அதுல எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நீ சாண்டி கூட நிறைய சாட்டிங் பண்ணியிருக்க. நீ புத்திசாலியாச்சே. மெசேஞ்சர் மூலமா சாட்டிங் பண்ணியிருக்க. அப்புறம் சாட்டிங்கை நீ டெலீட் பண்ணியிருக்க. ஆனா எங்க டீம் உன்னை விட ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க மொத்த சாட்டிங்கையும் ரிகவர் பண்ணிட்டாங்க. சார், சேட் பண்றதை வச்சு நீங்க மர்டர் ப்ரூஃப் எப்படி சார் சொல்ல முடியும்? அவளை கொலை பண்ண எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? நான் அவளை சூசைட்ல இருந்து காப்பாத்திருக்கேன் சார். டேய் சாக்லேட் ஹீரோ, என் கிட்ட வச்சுக்காத. உன்ன மாதிரி 1000 கிரிமினல்ஸ் நான் பிடிச்சிருக்கேன், தெரியுதா? உண்மைய சொல்லிடு, இல்ல பேசுடா. சொல்லு. ஏமாவால தானே நீ நீதாவை கொன்ன? உங்களை சின்மேன் ப்ரொபோஸ் பண்ணானா? ஆமா சார், எல்லா வாரமும் பண்ணுவான். என்னைக்கு என் தங்கச்சியை சூசைட்ல இருந்து காப்பாத்தினானோ அன்னைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நீங்க என்ன சொன்னீங்க? எப்பவும் சொல்றதுதான், அன்னைக்கும் சொன்னேன். இந்த நிலைமையில நான் அவனுக்கு பாரமா இருக்க விரும்பல. சார், அவ எப்ப பாரு ஒரே விஷயத்தை தான் சொல்லுவா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் போது அடுத்தவங்களுக்கு நான் பாரமா இருக்க முடியாது. ஆனா அவ அந்த பொறுக்கி சோகம் கூடயே சுத்திட்டு இருந்தா. எப்பவுமே ஏமாக்க அவன் தொல்லையை தான் கொடுப்பான். அதனாலதான் முடிவெடுத்தேன், முதல்ல அவ கதையை முடிக்கணும்னு. அதுக்காக நான் சாண்டியை கான்டாக்ட் பண்ணேன். இவளை என் வழியிலேருந்து விரட்டணும். அதோட உனக்கு பெண்கள்லாம் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். மாட்டிக்கிட்டா? என்கிட்ட ஒரு ஃபுல் பிளானே இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத. வினயோட பைக்கு உன்கிட்ட எப்படி வந்தது? எந்த வினய் சார்? எனக்கு எந்த வினயும் தெரியாது சார். நான் இந்த பைக்கை ஒரு டீலர் கிட்டேருந்து வாங்கினேன் சார். கஞ்சா அடிக்கிற பையனோடதுன்னு சொன்னான் சார். அதனால தான் நான் முடிவெடுத்தேன். கஞ்சாக்காரனா அவன் மேலேயே ஈஸியாக பழிய போட்டுடல சார். அதனால தான் சார். அப்புறம் சொல்லு சார். அன்னைக்கு நைட் நான் நீதாக்கு கால் பண்ணேன் சார். ஹலோ நீதா, ஒரு வேலை பண்ணு. ரயில்வே ட்ராக்குக்கு பின்னாடி வந்துரு, சரியா? நாங்கள் ஒருத்தனை கூப்பிட்டுருக்கேன், ஒரு டெக்னோ எக்ஸ்பர்ட். சோஹம் லேப்டாப்பை ஹேக் பண்ணியிருக்கான். அவன் உன்னோட ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கான். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி. அதுவும் அதிகமாக பணம் வேற கேட்குறான். 2 லட்சம் ரூபா. 2 லட்சமா? ஆனா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. சரி, ஒரு வேலை பண்ணு. நீ கம்மல் போட்டிருக்கியே, அது 2 கோல்டு தானே? ஆமா. நீ அதை மட்டும் கொண்டு வா. மற்ற பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன், சரியா? சரி. சாரிடா, லேட் ஆயிடுச்சு. ஒன்று பண்ணு, உன் ஃபோனை கொஞ்சம் கொடு. நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அவருக்கு வர ஃபோன் பண்ணோம்ல. அடடா, இவ ஃபோனை சுவிட்ச் ஆஃபாக இருக்கே. சரி, ஒன்று பண்ணலாம். நேராக அவள் வீட்டுக்கே போயிடலாம். அட, இது சாண்டியோட வீடு. அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்றனா என்ன? நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ தங்கைய கொலை பண்ணிரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? போய் ஜெயில படுத்து தூங்கு, அங்கேயே கனவு காண. சின்மயும் சாண்டியும் செஞ்ச விஷயம் மனித குலத்துக்கே ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தது. 2 பெண்களுக்கு நண்பர்கள் தேவைப்படும் சமயத்துல இவங்க நண்பர்களா இருந்து ஏமாத்தி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விதத்துல 4 பசங்களும் தப்பு பண்ணாங்க. சோஹம், ராகுல், கேஷவ் அண்ட் விக்கி இவங்க இந்த 2 பெண்கள் கிட்ட அன்பா பழகிருக்காங்க. அவங்க கூட நெருக்கமா இருந்து கல்யாண ஆசையை காட்டியிருக்காங்க. படுக்கை வரைக்கும் போன இவங்க ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களால எப்படி செய்ய முடியுது?
நீங்க ஒரு பெண் கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமா பழகுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வலிய தர முடியுமா? இன்னைக்கு நான் எல்லா பெண்கள் கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன். அன்புல தியாகம் இருக்கணும். ஆனா அந்த விஷயத்துக்காக நீங்க உங்க உயிரையே தியாகம் பண்றது நல்லதில்ல. அதுக்காக உங்க மானத்தை தியாகம் பண்ணாதீங்க. பொதுவா ஒரு பெண்ணோட கௌரவமே அவளோட தன்மானத்துல தான் அடங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு காலம் இப்படி மாறி இருக்கு. ஒரு பொண்ணோட அணிகலனா இருக்கிறது அவளோட தன்மானம். தனக்கான அன்பு அவ பெருசா நினைக்கணும். நான் உங்க திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மீண்டும் உங்களை ஒரு புதிய எபிசோடோட சந்திக்கிறேன். அன்பு செலுத்த பழகுங்க. பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.